டெல்லி சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் கட்சிகள் வகுத்துள்ள வியூகங்கள் என்ன, கடந்த கால தேர்தல் நிலவரங்கள் என்ன என்பதை செய்தியாளர் தஸ்னீம் வழங்க கேட்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற இருக்குது. 70 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி, அதாவது நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்குது. பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். பெரும்பான்மைக்கு 36 தொகுதிகளை கைப்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. களத்துல என்னென்ன கட்சிகள்லாம் இருக்காங்கன்னு பாத்திரலாம். களத்துல ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் 3 கட்சிகள் களத்துல இருக்காங்க. மும்முனை போட்டி டெல்லியை பொறுத்த அளவுல நிலவுது. ஆம் ஆத்மி தனித்து களம் காண்கிறாங்க. 70 தொகுதிகளையும் ஆம் ஆத்மி நிக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த அளவுல ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்திக்கு தலா 1 இடங்களை பிரிச்சு கொடுத்துட்டு பாஜக 68 தொகுதிகள்ல களம் காண்கிறாங்க. காங்கிரசும் தனித்து களம் காண்கிறாங்க. 70 தொகுதிகளையும் நிக்கிறாங்க. இவர்களை தவிர்த்து இடதுசாரிகள், பகுஜன் சமாஜ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ், ஓவைசியோட AIMIM கட்சிகள் களத்துல இருக்காங்க. இதை தவிர்த்து என்னதான் கடந்த கால டெல்லி கள நிலவரம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு உற்று நோக்கும் போது, டெல்லியை பொறுத்தளவுல காங்கிரஸ் கட்சியோட கோட்டையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ டெல்லியை அடுத்ததா பாஜக கைப்பற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வந்த சூழல்ல தான் கடந்த 10 ஆண்டு காலமா டெல்லி எங்களுடைய கோட்டை அப்படின்னு ஆம் ஆத்மி தங்களுடைய கையில டெல்லியை கைவசம் வச்சிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப கடந்த கால வரலாறுகள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, 2015 டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய 70 தொகுதிகள்ல ஆம் ஆத்மி கட்சி மட்டும் 67 தொகுதிகள்ல கைப்பற்றிருக்கிறாங்க. பாஜக வெறும் 3 தொகுதிகளை தான் கைப்பற்றினாங்க. காங்கிரஸ் தரப்புல 1 தொகுதிகள் கூட கைப்பற்றப்படவில்லை. வாக்கு சதவீதத்தை பார்த்தோம்னா 67 தொகுதிகளை கைப்பற்றின ஆம் ஆத்மிக்கு 55% வாக்குகளை டெல்லியில பெற்றிருக்கிறாங்க. 2015 டெல்லி சட்டமன்ற நிலவரப்படி பாஜக 33% வாக்குகளையும் காங்கிரஸ் வெறும் 10% வாக்குகளோட இருந்தாங்க. அதற்கடுத்ததா 2020ஆம் ஆண்டு டெல்லி சட்டமன்ற தேர்தல் மீண்டும் நடைபெற்றது. அப்பவும் மீண்டும் ஆம் ஆத்மியை ஆட்சியை பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 62 தொகுதிகளை கைப்பற்றினாங்க. கடந்த முறை 67 தொகுதிகளை கைப்பற்றிருந்த சூழல்ல 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தல்ல 62 இடங்களை ஆம் ஆத்மி கைப்பற்றி 54% வாக்குகளை பெறுறாங்க. இதற்கு அடுத்தபட்டமா இந்த முறை பாஜக சற்று முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. பாஜக 8 தொகுதிகளை கைப்பற்றி 39% வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் இந்த முறையும், அதாவது 2020 டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் 1 தொகுதிகளையுமே கைப்பற்றல. கடந்த முறை 10% வாக்குகளை பெற்றிருந்த காங்கிரஸ் இந்த முறை அதிலிருந்து 6% குறைந்து மீண்டும் வெறும் 4%தோட டெல்லியில இருக்கிறாங்க. மக்களவை தேர்தல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டெல்லியை பொறுத்தளவுல டெல்லி மக்கள் சட்டமன்ற தேர்தல்ல ஒரு கட்சிக்கும் மக்களவை தேர்தல்ல ஒரு கட்சிக்கும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இருக்குது. டெல்லியை பொறுத்தளவுல 7 மக்களவை தொகுதி இருக்கு. 2014 மக்களவை தேர்தல், 19, 24 3 மக்களவை தேர்தலையுமே பாஜக தான் டெல்லியில ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 3 தேர்தல்கள்லயுமே பாஜக தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறாங்க மக்களவை தேர்தலை பொறுத்த மட்டும். அதே போல காங்கிரஸ் இந்த தேர்தலை பொறுத்தளவுல கடந்த 2 முறை ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. முற்றிலுமா டெல்லியை பொறுத்தளவுல ஒரு இடத்தை கூட கைப்பற்றல. இந்த முறை கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோட காங்கிரஸ் காய் நகர்த்தி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில என்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள்ல முதன் முறையா காங்கிரசுக்கு டெல்லியில ஒரு சாதகமான சூழல் நிலவப்படுதா கள நிலவர தகவல்கள் சொல்லுது. அதே போல கடந்த 10 ஆண்டு காலமா தொடர்ந்து ஆம் ஆத்மி ஆட்சியில இருக்கிறாங்க. காற்று மாசு, போக்குவரத்து பிரச்சனை, பெண்களுடைய பாதுகாப்பு, இதெல்லாம் டெல்லி மக்களுடைய அதிருப்தியா இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்து காங்கிரஸ் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வராங்க. அடுத்ததா களத்துல பாஜக என்ன மாதிரியான வியூகங்கள் வகுத்திருக்காங்கன்னா, 10 ஆண்டு கால தொடர் ஆட்சியாக இயல்பா இருக்கக்கூடிய அதிருப்திய காங்கிரஸும் கையில் எடுத்திருக்காங்க, பாஜகவும் கையில் எடுத்திருக்காங்க. அதே யுக்திய பாஜகவும் கையில் எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆம் ஆத்மி அரசோட மதுபான கொள்கை ஊழல் வழக்கால ஆம் ஆத்மியோட கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரு. அந்த யுக்தியையும் கையில் எடுத்திருக்காங்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே டெல்லியில பல நலத்திட்ட உதவிகள் அறிவிச்சு தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி டெல்லிக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம தொடர் நேரலையா சத்தியம் தொலைக்காட்சியில பார்த்தோம். அடுத்ததா தலைநகர்ல ஆட்சி அமைத்தால் மத்திய அரசுடைய ஒவ்வொரு திட்டங்களும் உங்களை நேரடியாக சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு யுக்தியை கையாண்டு மக்கள் கிட்ட போய் பரப்புரையில ஈடுபட்டு இருக்காங்க.
குறைந்த வாக்கு வித்தியாசத்துல கடந்த காலங்கள்ல எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வந்து தோற்றாங்களோ அந்தந்த தொகுதிகள்லாம் கவனம் அதிகமா செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா ஆம் ஆத்மி தரப்புல என்ன வியூகம் வகுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது இலவச மின்சாரம், குடிநீர், கல்வி சீர்திருத்தம், முகல்லா கிளினிக் திட்டம் இதெல்லாம் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில ஆம் ஆத்மி தரப்புல கொண்டு வரப்பட்ட அந்த திட்டங்கள். இந்த திட்டங்களுக்கு மக்கள் மத்தியில இப்பயும் வரவேற்பு இருக்குது. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வந்து மக்கள் பயன் பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல முதலமைச்சராகவே சிறைக்கு சென்ற முதலமைச்சர் கெஜ்ரிவால் தான். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா கூட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனா வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் வந்து அவங்க வந்து சிறைக்கு போனாங்க. ஆனா முதலமைச்சராகவே சிறைக்கு போயிட்டு வந்து அதன் பிறகுதான் அவர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு. இதுவும் வந்து ஒரு யுக்தியாக பார்க்கப்படுது. காரணம், மீண்டும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டா மட்டும்தான் நான் வந்து முதலமைச்சராக அந்த பொறுப்புல இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது வந்து மக்கள் மத்தியில ஒரு அனுதாப அலையா உருவாகி இருக்குது அப்படின்னு கள நிலவர தகவல்கள் சொல்லுது. 3வது முறையா நாங்க கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கறதுல ஆம் ஆத்மி வந்து ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இதுதான் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் இவர்களுடைய டெல்லி சட்டமன்ற தேர்தல் வியூகமா இருக்குது. நாளை தேர்தல் நடைபெற இருக்குது. இவர்களுடைய வியூகங்கள்லாம் பலிக்குமா பலிக்காதான்னு பிப்ரவரி 8ஆம் தேதி தெரிய வந்துரும்.